கதையோட ஆரம்பத்திலேயே 2 பசங்க ஓடுற மாதிரி காட்டுறானுங்க. அப்பதான் அவன் பின்னாடி இருந்து ஒரு பையன் வரான். வந்ததுக்கப்புறம் நீ காப்பாத்து தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் உடம்புல ஏற்கனவே 2 அம்பு பாஞ்ச மாதிரி காட்டுறானுங்க. அவன் காப்பாத்துவான்னு பார்த்தாக்கா அவன் கத்துறான், இங்கதான் இருக்கான் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உள்ள இருந்து ஒரு அம்பு வந்து பாஞ்சு அந்த பையன் அதே இடத்துல இறந்து போறான். அப்ப கல்யாண காலத்துல ஒரு பொண்ணு இந்த மாதிரி அவனை விட்டுருங்கன்னு சொல்லி கத்துறான். ஆனா எவனுமே கேட்காம அந்த பையனை அதே இடத்துல கூட்டு போறானுங்க. இவதான் புதுசான கல்யாணம் பொண்ணா இருப்ப போல. சோ அங்கிட்டு பார்த்தாக்கா அவனை அழுட்டு போயிறானுங்க. இதுதான் இவங்களோட ரிச்சுவலாகவும் இருக்கும். இப்படி ஒரு சஸ்பென்ஸோட தான் கதையை ஆரம்பிக்குது. அந்த ரிச்சுவல் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்த குடும்பத்தோட 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் அவருக்கு இருந்த எல்லா லாஸையும் ஈடுகட்டுறதுக்காண்டி சாத்தான் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தினால அவர் நிறைய பணம் காசு பணம்னு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலா என்ன கேட்டுச்சு, கல்யாணம் பண்ணி வரவங்கள அவங்க அன்னைக்கு நைட்டு அவங்கள ஒரு கேம் விளையாட வைக்கணும். அதாவது ஒரு லக்கி ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேமை விளையாட வைக்கல அவங்களுக்கு பல கார்டு வரும். ஸோ அந்த கார்டில் என்ன இருக்கோ அது விளையாடணும். அதாவது ஹைட் அண்ட் சீக்கு, செஸ், ட்ரூத் ஆர் டேர் மாதிரி. இங்க நம்ம ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் நடக்க போது போல. ஸோ இப்போ ஹீரோயின் தான் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வரப்போறா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹைட் அண்ட் சீக் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அந்த கேம்ல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடியறதுக்குள்ள அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கல்யாணம் பண்ணி வந்தவங்களை கொல்லணும். அப்படி கல்யாணம் பண்ணி வரவங்களை கொல்லலைன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா இங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்கிறது தான் அந்த சாத்தானோட ஒப்பந்தமா இருக்கு. இது நடந்து பல வருஷம் ஆனதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது உண்மையா பொய்யாங்கிற மாதிரி நிறைய சந்தேகம் இருந்தாலுமே அதை இன்ன வரைக்கும் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்போ கல்யாணம் ஆகி வரப்போறது நம்ம ஹீரோயின் தான். ஸோ வந்ததுக்கப்புறம் அந்த கல்யாணமும் ஆகி முடிக்குது. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நாங்கள் ஒரு கேம் விளையாடுவோம், இது எங்களோட ட்ரெடிஷ்னல், ஸோ நீ அதை மட்டும் கலந்துக்கோ அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்கிறான். அவனுக்கு என்ன ஒரு அல்பாசனா, இந்த மாதிரி ஹைடன்ஸுக்கு தவிர செஸ்ஸோ ட்ரூத் அண்டரும் வந்துச்சுன்னா தப்பிச்சிடலாமேங்கிற அந்த நல்லாசையில் தான் அவன் வந்து சொல்லுவான். ஸோ அந்த ரிச்சுவல் நடத்துறது மட்டும் தான் சொல்கிறான். வேறு எதுவும் அந்த சாகடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பத்தால் எல்லாம் உட்காந்துருக்கானுங்க. உட்காந்ததுக்கப்புறம் அந்த அப்பாக்காரர் இருப்பார்ல, ஸோ அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி இதாம ரிச்சுவலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே எதுவும் சொல்லிக்கல. கூட்டு போய் உட்கார வைக்கிறானுங்க. அந்த லக்கி ட்ரா அதையுமே தூக்கி கொடுக்குறானுங்க. நம்ம ஹீரோயினை சுற்றி விட்டதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு கார்டு வருது. பார்த்தோன்னு சிரிக்கிறா. என்னன்னா இவனோட கெட்ட நேரம் அதில் ஹைட் அண்ட் சீக் தான் வருது. வந்ததுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீ ஒளிஞ்சிருக்கணும், நாங்கள் சப்போஸ் உன்னை கண்டுபிடிச்சோன்னா நீ அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா நாங்கள் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொட்டையாக சொல்லி அனுப்புவோம். நம்ம ஹீரோயினும் ஜாலியாக வந்த அன்னைக்கே குடும்பத்தோட விளையாடுறோம்ல, எவ்வளோ மிங்கிள் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு போய் அங்கிட்ட ஒளிஞ்சதுக்கப்புறம் இங்கிட்டு இவங்க எல்லாருமே விக்ரம் படத்தில் ஹீரோ ரெடி ஆகிற மாதிரி எல்லாரும் கத்தி கடப்பார துப்பாக்கின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறானுங்க. அந்த மாப்பிள்ளை மட்டும் உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான், போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். அப்படியே கட் பண்ணாக்கா நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு இடத்துல ஒளி வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இங்கேயே எதுவும் பேசாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த இதுலேயே வேலைக்கறி ஒருத்திருப்பா, அவள் வந்து தேடிக்கிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்துட்டு ஒளியை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கையில படக்குன்னு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஹீரோயின்னு நினச்சி அந்த வேலைக்கறி சுட்டதுக்கப்புறம் அப்பதான் புரியுது அவளுக்கு இந்த சீரியஸ்னஸ். வந்ததுக்கப்புறம் ஃபேவரட்டான வேலைக்கறி கொண்டுட்டியே, சரி வீடு வாப்போன்னு சொல்லிட்டு அங்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினை. இப்போதான் அந்த ஹீரோ சொல்கிறான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லி முடிக்கும். அட பாவியலா கூட்டு வந்து கொல்லவடா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கல. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், அதனால தான் உன்னால சொல்லவே முடியல, நீ விட்டு போயிருவேன்னு பயந்தேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. சரி வந்து தொலை எங்கிட்ட இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சேர்ந்து தப்பிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருப்பானுங்க. அப்பதான் அவன் சொல்றான் இந்த மாதிரி நீ போ நான் பின்னாடியே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் பார்க்கறதுக்காண்டி அவன் போறான். உள்ள போயிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கல. இவங்கிட்ட வந்து ஒரு கிச்சனில் வந்துருப்பா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒருத்த வருவான். வந்ததுக்கப்புறம் கையில் கண்ணை வச்சு தேடிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின் கையில் கண்ணு வச்சிருப்பா. அப்பதான் அவன் மேலே பார்த்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஒருத்தர் நிற்கான்னு சொல்லிட்டு அவனு சொல்லிடுறான். இவன் அந்த சிசிடிவியை பார்த்து தான் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் அவன் கண்டுபிடிச்சிடறான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நின்றுட்டு டி என்னை மட்டும் சொல்லாத நீல செத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கையில அதெல்லாம் முடியாது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுவானா. அப்படின்னு பார்த்து விட்டு இருக்கிற நமக்குனா அமுக்க மாட்டேங்குது. என்னடான்னு பார்த்தாக்கா அது டம்மி துப்பாக்கி போல. அது தெரிஞ்சுதான் அவன் அத்தனையும் இப்போ கத்திருக்கான். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் பொங்கடா நீங்களும் சொல்லிட்டு அடிக்கலான்னு பார்க்கல. அவன் இவரை அடிக்கலான்னு பார்ப்பான். இவன் கடைசி அடிச்சு போட்டு அங்கேருந்து ஓடி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒருத்தி இருப்பா. அவள் ட்ரக் அடிட்டா இருப்பா போல. ஸோ அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு இன்னொரு வேலைக்காரியை போட்டு தள்ள அவனும் அதே இடத்துல சாகுறா. என்னடா வேலைக்காரியா சுட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு மாட்டு கொட்டால போய் ஒளிவாளா. அப்பன்னு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான். சின்ன பையன் தானே சொல்லிட்டு டே தம்பி என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாளா. அப்பன்னு பார்த்துட்டு அந்த டேய் இங்கே தாண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து ஒரே போடுவானா அங்கிட்டு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இறா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச சேர்த்து ஒரே குத்தி அந்த பையில படுக்க போடுறா. அப்படி ஓடலான்னு பார்க்கல. அந்த அண்டர் கிரவுண்ட் உடஞ்சி கீழே போய் விழுவாளா. விழுந்து பார்த்தா அங்கே எல்லாமே பணமாக கிடக்கு. இது வரைக்கும் செத்தவங்களோட பணம் தான் அவ்வளோ எல்லாமே. ஸோ அந்த பக்கம் போட்டுக்கும் என்னடா இது கரும்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு மேலே வருவாளா. வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெளியே வரையில அந்த வேலைக்காரன் இருக்கா தெரியுமா, அவன் நிற்பான். அவன்கிட்ட எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்கல. அப்போ தான் இங்கிட்ட ஒரு இந்த தம்பிக்காரன் இருப்பான். ஸோ அவனை பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு இவன் என்ன ஏற்கனவே நம்ம ஹீரோயினை ஒரு 10 எண்ணிறான் அதுக்குள்ளே ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டுருப்பான். இவன் 2 சைடுமே வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த தடவை என்னன்னா எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கத்துறான். அங்கே தான் அவங்க அப்பா ஒளிஞ்சிருந்துருப்பான் போல. மேபி
பின்னாடியே அவன் ஒளிஞ்சிருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சு தான் அவனை சொல்லியிருப்பான் போல என்னமோ. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போய் தொக்க கட்டி வச்சுறானுங்க. அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி குடிப்பானுங்க. அதை இந்த தம்பிக்காரன் தான் கலந்து கொடுப்பான். ஸோ கொல்லலான்னு வர இல்லை அப்பன்னு பத்திரில ரத்த வந்து எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இவங்க கொஞ்சம் நல்லா பழச்சுக்குவாங்க, ஸோ நீ வந்துட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற சொல்லி கட்டை அவுத்துட்டு அவனும் தப்பிக்கலான்னு பார்க்கல. அப்போ தான் இவனோட பொண்டாட்டி இருப்பா. அவள் தான் வந்ததுக்கப்புறம் இது என்ன நடக்குதுங்க, நான் மட்டும் வரையில மட்டும் எல்லாரும் இது பண்ணீங்க, இப்போ இவ்வளோ மட்டும் தப்பிக்க வைக்க பார்க்குறேன், நீ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்பாயில மிரட்டிட்டு இருக்கல. 2 பேருக்கு நடந்துகிட்டு இருந்த அந்த வாக்குவாதத்தில் அவள் சுட்டுருவா. சுட்டதுக்கப்புறம் கழுத்திலே படவும் இங்கிட்ட இவனை பார்த்ததுக்கப்புறம் நீ ஓடிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவன் தப்பிச்சிடுறான். அப்படியே ஒரு ரூம்குள்ளே போனாக்கா அந்த இடத்துல அந்த ஹீரோட அம்மா இருப்பா. அவள் கொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கையில கழுத்தை நினச்சிக்கிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்துட்டு அங்கிட்டு இருந்துக்கிற உன்னை இழுத்து அப்படியே மண்டில் அடிச்சு கொல்றா அவளை. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் இருந்து ஹீரோ வந்துடுறான். அவன் தம்பிக்காரன் அங்கே செத்து கிடக்கான், இங்கிட்ட அம்மா செத்து கிடக்காங்கிறத பார்த்ததுக்கப்புறம் இப்படி தான் குடும்பம் அழிய போதும்னு நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் இவன் நம்மளோட வாழ மாட்டா, ஆனால் குடும்பத்தை இதை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி இல்லை இங்கே தான் இருக்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்றான். ஸோ எல்லாரும் வந்ததுக்கப்புறம் கட்டி வச்சுறானுங்க. திரும்ப கட்டி வச்சுட்டு நம்ம ஹீரோட கையிலேயே அந்த கத்தியை கொடுத்ததுக்கப்புறம் குத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெஞ்சுக்கிட்டு குத்த பார்க்குறானுங்க. ஆனால் அப்பயுமே நம்ம ஹீரோயின் விடாமல் குதிச்சு அந்த தோள்பட்டையில் வாங்கிக்கிற அந்த கத்தி குத்த அந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கையில அவ்வளோதான் விடிஞ்சிருது. அந்த சூரிய ஒளி உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் கதறானுங்க. அவ்வளோதான் நம்ம எரிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கையில அவ்வளோதான் எதுவுமே நடக்கலை. அதுதான் மூட நம்பிக்கைன்னு அவங்களுக்கு இப்போ தான் புரியவும் ஆரம்பிக்குது. என்னடா யாருமே சாகலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பன்னு பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே டப்புன்னு வெடிச்சு சாகுறானுங்க. அந்த சாத்தான் கூட போட்ட உடன்படிக்கை உண்மைதான் போல. ஸோ கடைசியில் நம்ம ஹீரோவும் இறந்து போகையில் அந்த சின்ன பசங்க உடன்படி இறந்து போயிடறானுங்க. கடைசியில் அந்த சேரை வந்து அந்த தாத்தாவுக்கு தாத்தா அந்த சாத்தானோட உடன்படுக்கப்பட்டோன்னா அவனுமே இருக்கிற மாதிரி கட்டி இந்த படத்தையும் முடிக்கிறானுங்க.